ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸுங்க, வெஜிடபிள் புலாவ். ஈஸியாகவும் செய்யலாம், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸு ஒன்றுன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு 200 கிராம் எடுத்து ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கூடவே. அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு தக்காளி பழம் ஒரு அரை பழம் போடலாம். போட்டு இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கூடவே நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். ஏன்னா அது புலாவுங்கிறப்ப நமக்கு வாசனையாக இருக்கும், அதுக்காக. அப்புறம் பிரியாணி செலவு அன்னாசி பூ 2 மூக்கு, கொஞ்சமாக கடல் பாசி, ஏலக்காய் 1, பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்ததும் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, பாதி தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதமாக இருந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. அதையும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேங்க. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டேங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா 2 தடவை சேர்த்துருக்கோம், அதனால் காரம் தேவையில்லை. கரம் மசாலா மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி நறுக்குனது, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வதக்கணும். அதாவது காய்கறி நல்லா வதக்கி கொஞ்சமாக உப்பு கூட, காய்க்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கினா நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதாவது காய்கறியெல்லாம் நல்லா வெந்துடும். அதே சமயம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த வதக்க தான் அந்த மசாலாலாம் காயில் இறங்கி சாப்பாடு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் அப்படியே எண்ணெயிலேயே வதக்கிறது. இப்போ கொஞ்சமாக புதினால ஒரு 4-5 தழை கூட சேர்த்துட்டேன். அரைச்சியும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கூட புதினா தழை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டால் புலாவ் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ அந்த தண்ணி தெளிச்சிருக்கல, அதனால் கொஞ்சமாக மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன். வேக வச்சு வதக்குறேன். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஏற்கனவே காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டா போதும். இப்போ மூடி வச்சு அரிசி சேர்க்கணும். அதுக்கு முன்னே கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் கொதிக்குது. இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க, ஊற வச்ச அரிசி. புலாவுக்கு எப்போவுமே அரிசி அதிகமாக ஊறக்கூடாது. நான் ஒரு 15 நிமிஷம் தான் ஊற வச்சேன். இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டு அது கொதி வர்ற வரைக்கும் குக்கர் மூடி போட வேணாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தேங்க. பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு சாப்பாடு, புலாவ், பிரியாணி எல்லா ஐட்டமுமே அப்படியே பொலன்னு நமக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு சவுண்டு வந்துருச்சு. நான் வெயிட் போனப்புறம் பாருங்கள் எடுக்கிறேன். பாருங்கள், புலாவ் நல்லா கமகமன்னு வாசனையாக வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது குழஞ்சியே போகாது. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.